இதை மக்கள் பண்ணால் ஒழிய எஸ்ஐஆரின் மூலமா அவங்க பண்ணக்கூடிய அந்த மோசடியை தடுக்க முடியாது. இல்ல சார், இப்ப மக்களை கடந்து அரசு என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு கேள்விக்குரிய அரசுக்கு இதுல வேலையே இல்லையே. தேர்தல் வெளிப்படையா அவங்க சொல்றாங்கன்னா நாங்க எதிர்ப்போம், போராடுவோம் அப்படி. இல்ல அதெல்லாம் சொல்ல என்ன போராடுவீங்க? நல்லா அதை பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன போராடுவீங்க? 1069 சேர்க்கப்பட்டதுன்னா நீதிமன்றம் நீக்கிடுச்சா? இல்லையா? அப்படிதானே இருக்குது. இல்ல அப்போ இதை எப்படி சார் கட்டுக்குள்ள மக்கள் கடந்து மக்கள் எழுச்சி எப்படி ஆர்வமான செய்ய போறாங்கங்கிற ஒரு முதல்ல உங்க ஓட்டை காப்பாத்திக்க. உங்க ஓட்டு உங்க வீட்டுல இருந்தவங்க ஓட்டு நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா எப்படி நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அதை வந்து பத்திரிகையாரங்கிட்ட சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதெல்லாம் வச்சு நாளைக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்து. இவிஎம்ல ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையம் வரைக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினா தவிர ஜனநாயகத்தை நிறுத்த முடியாது. அது நீதிமன்றம் தர முடியாது. நம்ம தான் மக்கள் எழுச்சி. இந்த டிஜிட்டலைஸ்டு எலெக்ஷன் கமிஷன் பண்றதுனால பெரிய ஆபத்து இருக்கு. பெரிய ஆபத்து பண்ணிட்டு இருக்காங்க சார். அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்குது சார். இல்ல தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல நான் எல்லாம் இந்தியா முழுவதும் ஒரே சிஸ்டம் தானே. இந்த சிஸ்டத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு.